இந்த ஸ்லைடில் இந்த வீடியோவில் மல்டிமீட்டர் டிஜிட்டல் மல்டிமீட்டர் எப்படி வந்து லேப்டாப்போட சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்க செட்டிங்ஸ் என்ன, அதில் இருக்கிற சிம்பிள்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, மல்டிமீட்டர் டேமேஜ் இல்லாமல் யூஸ் பண்ணுறது எப்படி, ஓகேவா. ஏசிடிசி ரொம்ப முக்கியம். ஸோ டேமேஜ் இல்லாமல் யூஸ் பண்ணுறது எப்படி, என்ன மாதிரி மல்டிமீட்டர் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம், ஓகேவா. இது வந்து நார்மல் டிபிக்கல் டிஜிட்டல் மல்டிமீட்டர். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய், 150 ருபீஸ் வரும் லோக்கல் மார்க்கெட்டில். ஆரம்பத்தில் பிகினர்ஸு லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த மல்டிமீட்டர் வாங்கினாவே போதும், ஓகேவா. காரணம் என்ன அப்படின்னா அடுத்த லெவலில் இருக்கிற கொஞ்சம் நல்ல லீடிங் மேனுஃபேக்சரர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் மல்டிமீட்டர் ரேட்டு 800லேருந்து 4500 வரைக்கும் கூட இருக்குது. மல்டிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கும் இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் 1500 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் 150 ரூபாவோட போயிடும், ஓகே. ஒருவேளை மேஸ்டெக் மாதிரி கொஞ்சம் பைசா அதிகமாக கொடுத்து நீங்கள் மல்டிமீட்டர் வாங்குறீங்க, 1500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ராக்டிஸே இல்லாமல் டைரெக்டாக ஏசிடிசி மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட மல்டிமீட்டர் இம்மிடியேட்டாக டேமேஜ் ஆகிடும், ஓகேவா. ஃபிசிக்கல் டேமேஜுக்கு வாரண்டி கிடையாது. அதனால் இந்த மல்டிமீட்டரில் முதல்ல பழகிடணும், அதுக்கப்புறமா அந்த மல்டிமீட்டர் நீங்கள் வாங்கிடலாம், ஓகே. நம்ம இந்த மல்டிமீட்டரில் செட்டிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது லேப்டாப்போட சர்வீஸ். இந்த மல்டிமீட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் காப்பர் லைன்ஸ் ட்ரைனிங் சென்டர்லேருந்து வர வீடியோஸ் எல்லாமே லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் சிப் லெவல் சர்வீஸோடு ஓரியன்ட் மட்டும்தான், ஓகேவா. எஸ், இது வந்து டிசி. இங்கே எதுலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 200 மில்லி வோல்ட்லேருந்து 1000 வோல்ட் வரைக்கும் டிசியை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு உண்டான செட்டிங்ஸ் நாப் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மல்டிமீட்டர் நம்ம பெயிண்டில் எடுப்போம். இந்த இடத்துல பெயிண்டில் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த மல்டிமீட்டர் தான் இப்போ நம்ம அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிற இந்த சிம்பிள் டிசி சிம்பிள் அண்ட் இந்த சிம்பிள் ஏசி சிம்பிள். வாட் இஸ் ஏசி அண்ட் டிசி? இது டைரெக்டாக நம்மளோட வீட்டோட வால் சாக்கெட்டில் போடுறது. இது நம்மளோட கம்ப்யூட்டர் மதர் போர்டுக்கு உள்ளே வர வோல்டேஜ். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 21 வோல்ட் இருக்கும், ஓகேவா. ஸோ வாட் இஸ் ஏசி அண்ட் டிசி? அந்த சிம்பிள் என்ன சொல்லுது அப்படின்னா இது ஏசி சிம்பிள், இது டிசி சிம்பிள். ஏசி சிம்பிளோட அர்த்தம் என்ன அப்படின்னா சரி இது பாசிட்டிவ் லைன், இது நெகட்டிவ் லைன், இதோட பொலாரிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதோட சிம்பிள் தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது. ஏசி ஆல்டர்னேட் கரண்ட், ஓகேவா. பட் டிசி அப்படி கிடையாது. சி டிசியோட அர்த்தம் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 லைன் இருக்கும். இது பாசிட்டிவ் லைனு அண்ட் கீழே வர்றது நெகட்டிவ் லைனு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். பட் பாசிட்டிவ் தனி லைனில் போகும், நெகட்டிவ் தனி லைனில் போகும். ஆனால் யூனிஃபார்மாக இருக்கும் வோல்டேஜ். இது நம்மளோட லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற வோல்டேஜ், ஓகேவா. நார்மலாக இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 19 வோல்ட் இருக்கும், ஓகேவா. சில லினோவுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 21 வோல்ட் இருக்கும், சில சோனிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 16 வோல்ட் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த மேனுஃபேக்சரர். சம்டைம்ஸ் இது மாறும். பட் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 100 மதர் போர்டில் 80 மதர் போர்டுக்கு 19 வோல்ட் தான் இருக்கும். 18.5 19 வோல்ட் தான் இருக்கும், சரியா. ஸோ இந்த சிம்பிள் தான் நமக்கு வேணும் சர்வீஸ் பண்ணும்போது. இந்த சிம்பிள் தான் நம்மளோட டிசி வோல்டேஜ், ஓகே. ஸோ இப்போ இது மல்டிமீட்டரில் எங்கே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது இந்த இடத்துல இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிசி வோல்டேஜ். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒர்க் பண்ணும்போது சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நாபை இந்த டைரக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த நாபோட இந்த ஆரோ மார்க் தான் ஐடென்டிஃபிகேஷன், ஓகே. நாபோட இந்த மார்க்கு இந்த இடத்துல வந்துடணும். ஸோ 20 வோல்ட் டிசியில் நீங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. நெகட்டிவ் பொலாரிட்டி ஏதாச்சும் ஒரு காமன் கிரவுண்டில் போட்டுடணும். பாசிட்டிவ் ப்ரோபை கையில் எடுத்துக்கணும். என்ன மாதிரி ப்ரோப் யூஸ் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம், ஓகேவா. அதையும் இந்த ஸ்லைட்லேயே பார்ப்போம். ஸோ இது நம்மளோட டிசி வோல்டேஜ். நெக்ஸ்ட் ஏசி வோல்டேஜ். இது டிசி வோல்டேஜ், அதோட சிம்பிள் பார்த்தாச்சு. இது வந்து டிசி வோல்டேஜ் பார்த்தாச்சு. இப்போ வந்திருக்கிறது ஆரோ மார்க் வந்து
ஏசி வோல்டேஜ். ஓகேவா? இது வந்து 200 and 750 ரெண்டு வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 750ல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட வால் சாக்கெட்டில் வச்சிங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ், எவ்வளோ ஏசி வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத மல்டிமீட்டர் சொல்லிடும். ஒருவேளை தப்பா நாப நீங்கள் டிசியோட 1000ல் வச்சுட்டோ 200ல் வச்சுட்டோ ஏசியோட வால் சாக்கெட்டில் வச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக மல்டிமீட்டர் டேமேஜ் ஆகிடும். ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க. டிசியோட 200 வோல்ட்டில் நீங்கள் மல்டிமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏசியில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வால் சாக்கெட்டில் வச்சிங்க அப்படின்னா மல்டிமீட்டர் அடுத்த செகண்ட் டேமேஜ் ஆகிடும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். கீழே இருக்கிறது ஏசி, நம்ம டிசி வோல்டேஜ் பார்த்த மாதிரியே இது வந்து டிசி கரண்ட். ஓகேவா? டைரக்ட் கரண்ட். ஸோ சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டிசியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எய்தர் அது வோல்டேஜாக இருந்தாலும் சரி, கரண்ட்டாக இருந்தாலும் சரி, டிசி அப்படின்னாவே அந்த சிம்பிள் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு லைன் யூனிஃபார்மாக போகும், இன்னொரு லைன் விட்டு விட்டு போகிறது. ரெண்டு லைனுமே ஒன்று பாசிட்டிவை குறிக்குது, இன்னொன்று நெகட்டிவை குறிக்குது. ஓகேவா? சரி, இந்த லைன் மேலே இருக்கிற இந்த லைனு பாசிட்டிவை குறிக்கும், கீழே இருக்கிற இந்த லைனு நெகட்டிவை குறிக்குது. ஆனால் இதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் பிரிக்கவே முடியாது. காரணம் என்ன? இப்படி தான் வந்து நம்மளோட வேவ் ஃபார்ம்ஸ் ஜென்ரேட் ஆகுது. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகேவா? ஸோ பொலாரிட்டி பீரியாடிக்கலாக மாறிக்கிட்டே இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. யூனிஃபார்மாக பாசிட்டிவ் லைனில் போகுது, நெகட்டிவ் லைனில் போகுது. இதுதான் வந்து அந்த சிம்பிளோட மீனிங். ஓகே, எஸ், மேலே வந்து வேவ் ஃபார்ம்ஸ் வந்துருக்கிறது ஏசி வோல்டேஜ். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். HFE டிரான்சிஸ்டர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான NPN டிரான்சிஸ்டரா PNP டிரான்சிஸ்டரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி, குவாலிட்டி இந்த மல்டிமீட்டரில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். மோஸ்ட்லி நீங்கள் நம்மளோட லேப்டாப்பில் ஒரு டிரான்சிஸ்டர்ஸை இதில் போட்டு செக் பண்ண முடியாது. ஓகே, காரணம் என்ன? நம்மளோட லேப்டாப் மதர் போர்டில் ஒரு போர்டு ஒன்று எடுப்போம். சரி, நம்ம நோட்புக்கில் வர டிரான்சிஸ்டர்ஸு மோஸ்ட்லி SMD டிரான்சிஸ்டர்ஸ் தான் வரும். ஓகேவா? SMD இந்த டிரான்சிஸ்டர்ஸை நீங்கள் டைரெக்டாக நம்மளோட அந்த மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ண முடியாது. பட் மல்டிமீட்டர் உள்ளே ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம ப்ரோபை வச்சு இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, அப்போ மல்டிமீட்டரில் அது என்ன டிஃபர் ஆகுது, அந்த இடத்துல எப்படி டிஃபர் ஆகுது? இந்த டிரான்சிஸ்டர் இதுக்கு முன்னாடி வந்த டிரான்சிஸ்டர்ஸ் டைப்பு கொஞ்சம் ஓல்டு டைப். ஓகேவா? அதை வந்து டைரெக்டாக மல்டிமீட்டர் உள்ளவே போட்டு செக் பண்ணலாம். சரி, மல்டிமீட்டரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகேவா ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. NPN டிரான்சிஸ்டர், PNP டிரான்சிஸ்டர். பழைய டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 3 லெக் இருக்கும். ஓகேவா? எமிட்டர், பேஸ், கலெக்டர். ஸோ NPN இருந்தாலும் PNP இருந்தாலும் இந்த 3 லெக்கும் எடுத்துகிட்டு வந்து இது உள்ளே ப்ளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க்கிங்காக இல்லையா அப்படிங்கிறத இந்த மல்டிமீட்டர் ஈஸியாக இந்த இடத்துல காமிச்சிடும். ஓகேவா? ப்ரோபு நம்மளோட கண்டினியூட்டி மோடில் வச்சிருந்தோம். ஓகே, ஸோ நம்மளோட மதர் போர்டில் லேட்டஸ்ட் மதர் போர்ட்ஸில் எல்லாமே SMD டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸ்லைடோட அடுத்ததுக்கு போயிடலாம். வெரி இம்பார்ட்டன்ட், இதுவும் 20 வோல்ட் டிசியும் இது ரெண்டு மட்டும்தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சி, இந்த மல்டிமீட்டர்லேயே நம்ம ரெண்டு மட்டும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் லேப்டாப்போட சர்வீஸ்க்கு. ஒன்று இந்த பஸர் மோடு ஆர் டயோட் மோடு. ஓகேவா? டயோட் மோட் ஆர் பஸர் மோடு. இந்த இடத்துல ஸ்பீக்கர் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. சில இதில் இந்த மல்டிமீட்டரில் கொடுக்கல, நார்மலாக ஸ்பீக்கர் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, பஸர் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அண்டு இந்த 20 வோல்ட் இது ரெண்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 20 வோல்ட் டிசி. காரணம் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் நமக்கு வரப்போகிறது ஆவரேஜ் வோல்டேஜ்னு பார்த்தா 19 வோல்ட். ஓகேவா? ஸோ நமக்கு 0.9 வோல்ட் லேப்டாப்போட DDR2ஓட டெர்மினேஷன் வோல்டேஜில் இருந்து 19.5 வோல்ட் டிசி பேட்டோட் வரைக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற 1 வோல்ட்டு, 1.05 வோல்ட்டு, 3.3 வோல்ட்டு, 1.5 வோல்ட்டு, 1.8 வோல்ட் ரேம் வோல்டேஜ், 5 வோல்ட்டு, இது எல்லாமே
இந்த ஒரே செட்டிங்ஸில் இந்த ஒரே வேல்யூவில் வச்சு செக் பண்ணிடலாம். ஓகேவா? 20 வோல்ட் டிசி இதில் வச்சாச்சுன்னா நமக்கு 0.9 0.5 இருந்தால் கூட வேல்யூ காமிக்கும். அண்ட் அப் டு 19.5 வரைக்கும் வேல்யூ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துடும். ஒருவேளை லெனோவோவாக இருந்ததுன்னா அதில் 20 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மொமெண்ட்டில் மட்டும் நீங்கள் மல்டிமீட்டரோட இந்த நாபை 200ல் வச்சுக்கணும். ஓகேவா? 200ல் வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 020 அப்படிங்கிற மாதிரி வேல்யூ வரும், விச் மீன்ஸ் 20 வோல்ட். ஓகேவா? 20 வோல்ட் வேல்யூ அந்த இடத்துல காமிக்கும். ஃபைன். டயோட் மோட் இதில் வந்து எதை செக் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று கண்டினியூட்டி, ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு கண்டினியூட்டி இருக்கா இல்லையா. இது வந்து ட்ராக் கண்டினியூட்டி, ஸ்கிமேட்டிக் இல்லாமல் ட்ராக்கை கண்டினியூட்டியில் செக் பண்ணுறது, எந்த இடத்துல ஜம்ப் ஆகுது. ஓகேவா? எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வோல்டேஜோ இல்லை சிக்னலோ எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது ஆர் ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத கண்டினியூட்டி மோடில் வச்சு செக் பண்ணுவோம். அது நம்பர் 1. நம்பர் 2, டயோடு ஒர்க்கிங்கா இல்லையா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டயோடு ஒர்க்கிங்கா இல்லையா, டயோடு ஃபார்வர்ட் பயாஸா ரிவர்ஸ் பயாஸா, டயோடு என் சேனலா, மாஸ்ஃபெட் என் சேனலா பி சேனலா. மாஸ்ஃபெட்டை செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் எவ்ரி மாஸ்ஃபெட் உள்ளவும் டயோடு இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் மல்டிமீட்டரோட ப்ரோபை எந்த டைரக்ஷனில் வைக்கிறீங்களோ, ட்ரெயின்லேருந்து சோர்ஸு, சோர்ஸ்லேருந்து ட்ரெயின், டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ உங்களோட மல்டிமீட்டரில் வர்றதை வச்சு தான் அது என் சேனல் மாஸ்ஃபெட்டா பி சேனல் மாஸ்ஃபெட்டா அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் அடுத்தது மதர் போர்டோட ஷார்ட் சர்க்கியூட். மதர் போர்டோட ஷார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பஸர் மோடில் வச்சுட்டு கிரவுண்டில் ஒரு ப்ரோபை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, ஷார்ட் செக் பண்ணுவீங்க. எந்த கெப்பாசிட்டர் ரெண்டு சைடும் பஸர் சவுண்டு கொடுக்குதோ அந்த கெப்பாசிட்டரோ ஆர் அந்த கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த லைனோ ஷார்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். பட் இது ஷார்ட்டில் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் வேல்யூ அந்த கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் வேல்யூ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேல்யூ ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த கெப்பாசிட்டரை எடுத்துடலாம். வேல்யூ வேறு வேறு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கெப்பாசிட்டர் எடுக்கக்கூடாது. அந்த கெப்பாசிட்டர் குட் ஒர்க்கிங் கெப்பாசிட்டர். ஓகே? ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்டிங் இந்த பஸர் மோடில் தான் இருக்கும். நமக்கு மோஸ்ட்லி இந்த பஸர் மோடு தான் நமக்கு தேவைப்படும் சர்வீஸ்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் ரெசிஸ்டரை வேல்யூ செக் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைடு, நெக்ஸ்ட் டிரான்சிஸ்டர் நம்ம ஏற்கனவே பார்த்தது என்பிஎன்னா பிஎன்பியா அப்படிங்கிறத செக் பண்ணுறது. மேலே இருக்கிறது 10 ஆம்புக்கு, பட் நமக்கு அது தேவை கிடையாது. அதுக்கு கீழே இருக்கிற 5 ஆம்ப் தான் மேக்ஸிமம் நமக்கு வேணும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் வர்றது தான் நமக்கு. இப்போ ரைட் நவ் இந்த ப்ரோப்ஸ் இருக்கிறது தான் கரெக்டான பொசிஷன். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரோப்ஸ் பாசிட்டிவ் ப்ரோப் இங்கே போட்டிருக்காங்க, நெகட்டிவ் ப்ரோப் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. ஓகே, நம்மளோட லேப்டாப் சர்வீஸ்க்கு இது வேண்டாம். ப்ரோபோட செட்டிங்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரோபோட நீடில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்த ஸ்லைடில் அது வரும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோபோட நீடில். ஓகே, பார்ப்போம். ப்ரோபோட எண்ட். ஓகே, ஓம்ஸ், வோல்ட்ஸ் அண்ட் மில்லி ஆம்ப் மோட். இது கடைசியாக நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் வந்தது காமன் கிரவுண்ட். காமன் கிரவுண்டுங்க நெகட்டிவ், இந்த பாசிட்டிவ், இது ரெண்டும் இந்த பொசிஷன்லேருந்து மாறக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு மல்டிமீட்டரை செக் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஏசியில் வைக்கிறீங்களா டிசியில் வைக்கிறீங்களா? டிசியில் வச்சுட்டு ஏசியை செக் பண்ணக்கூடாது, ஏசியில் வச்சுட்டு டிசியை செக் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ப்ரோப்ஸ் நெக்ஸ்ட் ஸ்லைடில் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஓகேவா? மேலே இருக்கிற அந்த டிஜிட்டல் டிஸ்பிளேல தான் எல்இடி எல்சிடி டிஸ்பிளேல தான் நமக்கு உண்டான வேல்யூ வருது. இது அப் டு 4 டிஜிட் வரைக்கும் காமிக்கும். இதுதான் வந்து டைரக்ஷன். நம்மளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த நாபை நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? இதை கிளாக் வைஸ்லேயும் பண்ணலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் பண்ணலாம். இந்த நாபை நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மல்டிமீட்டரு அதோட ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கும். புரியுதா? ஸோ நாபை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஒர்க் பண்ணாத டைமில் இந்த நாபை ஸ்ட்ரைட் லைனில் வச்சுருங்க. இந்த இடத்துல வச்சிடணும். ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா மல்டிமீட்டர் ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடும். ஓகேவா? ஒரு வேளை தெரியாமல் இதை வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை வச்சுட்டு மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேட்டரி ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது உள்ளே வர பேட்டரி ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கும்.
ஸோ தட் மல்டிமீட்டர் ஒன்றும் டேமேஜ் ஆகாது. அதனால பேட்டரி குயிக்காக உங்களுக்கு ட்ரை ஆகிடும். ஓகே, அண்ட் இந்த மல்டிமீட்டரில் தான் இந்த மாதிரி ஆப்ஷன். ஒருவேளை பணம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்குற மல்டிமீட்டரில் ஆட்டோ பவர் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மறந்து வச்சுட்டாலும் கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். ஓகே, ஸோ அது யூஸ் பண்ணாத டைமில் வைக்கிறதுக்காக தான் நாப் இந்த டைரக்ஷனில் வந்துடும். நாப் டைரக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் நாப் டைரக்ஷன். கண்டிப்பாக ஆரோ மார்க்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆரோ மார்க்கை பார்த்து தான், இல்லை நீங்கள் உங்களோட பர்மனெண்ட் மார்க்கர் சிடி மார்க்கர் இருந்ததுன்னா கூட அந்த இடத்துல அந்த ஆரோ மார்க்குள்ள நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம், ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. ஓகேவா, நாப் டைரக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நான் நெக்ஸ்ட் மல்டிமீட்டரோட டைப்ஸ். இது நமக்கு தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 2 டைப்பான மல்டிமீட்டர் இருக்கு. ஒன்று அனலாக் மல்டிமீட்டர், இன்னொன்று டிஜிட்டல் மல்டிமீட்டர். ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறவங்க ஓகேவா இந்த அனலாக் மல்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பழைய டெக்னாலஜி, பட் இருந்தாலும் ரொம்ப துல்லியமாக வோல்டேஜை காமிக்கும். ஓகேவா, அனலாக் மல்டிமீட்டர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக் ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, ரொம்ப வருஷமாக சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த மல்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அனலாக் மல்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரைட் சைடில் நம்ம பார்க்குறது டிஜிட்டல் மல்டிமீட்டர். ஓகே, எஸ், ப்ரோப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் லெஃப்ட் சைடில் இந்த சென்டராக பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ப்ரோப் இருக்குது. சரி, இந்த இடத்துல நம்ம பெயிண்டில் எடுத்து அதை பார்ப்போம். இந்த ப்ரோபை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, ப்ரோபை யூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ப்ரோபை யூஸ் பண்ணுங்க. காமிக்கிறீங்க. எஸ், இந்த ப்ரோபை யூஸ் பண்ணுறது பெட்டர். காரணம் என்ன அப்படின்னா ஐஓ கண்ட்ரோலரில் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா நீங்கள் ஃபீல்டில் வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறமா ஐஓ கண்ட்ரோலரோட பின்னிலேயே ஐஓ கண்ட்ரோலர் பின்னில் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம். சரி, ஐஓ கண்ட்ரோலர் இந்த இடத்துல இருக்கு. ஐஓ கண்ட்ரோலர் இந்த இடத்துல இருக்கு. இது வந்து SIO சிப், சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர். சிக்னல்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது இந்த சிப்பு தான். ஓகேவா, ஸோ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு சிக்னல் இது உள்ளே தான் வரும். இது உள்ளே வந்துட்டு தான் ICHக்கே சிக்னல் வெளில போகும். அதுக்கப்புறமா தான் ICHலேருந்து பவர் மேனேஜ்மெண்ட் சிக்னல்ஸு வெளில வரும். இது சீக்வன்ஸ். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நீங்கள் இது எந்த இடத்துல இது கண்டிப்பாக வந்து ஒரு சிக்னல் வெளியில் போகும்போது பாயிண்ட் டு பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி கெப்பாசிட்டர்லேயோ ஆர் ரெசிஸ்டர்லேயோ போட்டு தான் அடுத்த லெவலுக்கு போகும். அப்போது ரெசிஸ்டர் நீங்கள் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு சர்வீஸில் பிஸி ஆனதுக்கப்புறமா அந்த பேஷன்ஸ் இருக்காது. டைரெக்டாக பின்னில் வச்சு பார்ப்பீங்க. அந்த மாதிரி பின்னில் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த டைப் இப்போ நான் காமிச்ச நீடில் டைப் ப்ரோப் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்ன, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துக்கும் அதிகபட்சமாகவே உங்களுக்கு இருக்கிற கேப்னு பார்த்தீங்கன்னா 0.2 mm தான் இருக்கும். ஓகேவா, ஆர் 0.3 mm தான் இருக்கும். உங்களுக்கு இது ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால பெருசாக தெரியுது. பட் மதர் போர்டில் நீங்கள் கொஞ்சம் ஃபேர் ஐயில் தூரம் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போ ஒரு பின்னிலையும் இன்னொரு பின்னிலையும் நீங்கள் டச் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஒன்றில் பார்த்தீங்கன்னா லீனியர் வோல்டேஜ் இருக்கும், இன்னொன்றில் ஹை வோல்டேஜ் இருக்கும். ஓகேவா, லீனியர் வோல்டேஜுங்கிறது 1 வோல்ட்டுக்கு கீழே 0.6 0.7 அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் இருக்கும். மேக்ஸிமம் வோல்டேஜ் ஐஓவில் இவ்வளோ தான் இருக்கும். ஓகேவா, 5 வோல்ட் 3.3 வோல்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல சிக்னல் லைனில் ஒன்று இருக்கும், பவர் லைனில் ஒன்று இருக்கும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போது மல்டிமீட்டரோட ப்ரோபு ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்ன, இந்த மல்டிமீட்டரோட ப்ரோபை பாருங்கள். இந்த ப்ரோப் பார்த்தீங்கன்னா இது மல்டிமீட்டரோட வர்றது. இந்த ப்ரோப் வந்து மல்டிமீட்டரோடவே வர்றது. இந்த ப்ரோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்ப் ஆகும். ஓகேவா, ஒரு பின்னுக்கும் இன்னொரு பின்னுக்கும் கண்டிப்பாக ஷார்ட் பண்ணி விட்டுரும் இந்த மாதிரி ப்ரோபை யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ மல்டிமீட்டரோட வர ப்ரோபை இந்த ப்ரோபை நீங்கள் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஷார்ப்பு ப்ரோபு வாங்கிடணும். இது ரேட்டு வெறும் 100 ரூபா தான், அதிகமாகலாம் கிடையாது. ஓகேவா, சரி, இந்த மாதிரி நீடல் ப்ரோபை வாங்கிடணும். இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ப்ரோபை வைக்கும்போது சர்க்கியூட்டில் வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு பின்னும் இன்னொரு பின்னும் டேமேஜ் ஆகாது. காரணம் என்னன்னா இதோட இதோட முனை வந்து ரொம்ப ஷார்ப்பாக நீடல் மாதிரி இருக்கும், ஊசி மாதிரி இருக்கிறதுனால ஷார்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, எப்போவுமே மல்டிமீட்டரை யூஸ் பண்ணும்போது
90 டிகிரியில் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே, 90 டிகிரியில் யூஸ் பண்ணணும். ப்ரோபை நீங்கள் பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, க்ளீனாக மேலே இருந்து கீழே 90 டிகிரியில் யூஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறதோட ஷார்ட் ஆகாது. ஓகேவா, சி இது வந்து நோவாட்ரான் அப்படிங்கிற ஐஓ கண்ட்ரோலர். ஐஓ கண்ட்ரோலரில் வைக்கும்போது தான் ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும். காரணம் என்ன, மதர் போர்டோட சூப்பர்வைசர் இவர், மேனேஜர் இவர். ஓகேவா, எல்லா சிக்னல்ஸுமே இங்கே வந்துட்டு தான் வெளியில் போகும். டெஸ்டிங். ஸோ ப்ரோப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெகட்டிவ் ப்ரோபை கிரவுண்டில் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் ப்ரோபை பாசிட்டிவ் லைனில் வச்சுக்கிட்டு டெஸ்ட் பண்ணும்போது வேல்யூ, அதில் வர வேல்யூ இப்போ இருந்தது ஒரு கெப்பாசிட்டர். ஓகேவா, ஸோ இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ செக் பண்ணுறீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் இது வந்து போலரைஸ்டு கெப்பாசிட்டர். இது வந்து போலரைஸ்டு கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டருக்கு போலாரிட்டி உண்டு. ஸோ பாசிட்டிவ் ப்ரோபை இங்கே தான் வைக்கணும், இந்த லைனில் தான் வைக்கணும். மதர் போர்டில் பாருங்கள் ரொம்ப கிளியராக தெரியும். எஸ், போர்டு இங்கே இருக்குது, இந்த இடத்துல கெப்பாசிட்டர் இருக்குது, இந்த இடத்துல கெப்பாசிட்டர் இருக்குது, இந்த கெப்பாசிட்டருக்கு இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் அண்ட் இது நெகட்டிவ். ஓகே, எப்படி சொல்கிறேன் இது பாசிட்டிவ்னு, இந்த கெப்பாசிட்டருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி போலரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ். ஓகேவா, இது நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ். இதை நீங்கள் எப்படி வேணால் உல்டா போடலாம், பிரச்சனையே கிடையாது. எப்படி வேணாலும் திருப்பி போடலாம். நீங்கள் எந்த மாதிரி திருப்பி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட கேரக்டர் அது மாற்றிக்கும். ஓகே, பட் இது அப்படி கிடையாது. இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பொலாரிட்டி கண்டிப்பாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ போர்டில் எப்படி வைக்கிறது, இந்த மதர் போர்டில் பாசிட்டிவ் ப்ரோப் பாசிட்டிவ் பொலாரிட்டி வர இடத்துல இந்த இடத்துல இப்படி ஒயிட் லைன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, TC4 அப்படிங்கிற கெப்பாசிட்டர் இதில் கிடையாது. ஓகேவா, TC4 இருந்தது அப்படின்னா அதோட பாசிட்டிவ் அந்த ஒயிட் லைனில் தான் வரணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கெப்பாசிட்டரை செக் பண்ணும்போது பொலாரிட்டி க்ளீனாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் இந்த இடத்துல இருக்குது மேலே, அதனால பாசிட்டிவ் அங்கே வச்சுட்டு நெகட்டிவ் இங்கே வைக்கிறோம். ஒரு கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணும்போது கண்டிப்பாக பஸர் மோடில் வச்சு தான் செக் பண்ணணும். அந்த மாதிரி செக் பண்ணும்போது பஸர் சவுண்டு வரக்கூடாது. பிகாஸ் இந்த கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் நடுவில் டைஎலக்ட்ரிக் பிளேட் இருக்கும். இந்த டைஎலக்ட்ரிக் பிளேட்டு தான் இது ரெண்டுத்தையுமே செப்பரேட் பண்ணுது. எல்லா கெப்பாசிட்டருக்குமே நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டராக இருந்தாலும் சரி, போலரைஸ்டு கெப்பாசிட்டராக இருந்தாலும் சரி, எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டராக இருந்தாலும் சரி, சிலிண்டர் கெப்பாசிட்டராக இருந்தாலும் சரி, எந்த கெப்பாசிட்டராக இருந்தாலும் கண்டிப்பாக பஸர் சவுண்டு வரக்கூடாது. அந்த மாதிரி பஸர் சவுண்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் ஆஃபீஸ்லேயே வச்சுக்காதீங்க, தூக்கி போட்டுடலாம். காரணம் அந்த கெப்பாசிட்டர் ஃபால்ட்டி கெப்பாசிட்டர். ஓகேவா, ஸோ அதோட டெஸ்ட் ரிசல்ட் தான் இந்த இடத்துல போட்டிருக்கு. பஸர் சவுண்டு வந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அது ஃபால்ட்டி, இம்மிடியேட்டாக டிஸ்போஸ் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை.